அனைவருக்கும் வணக்கம். மா சுப்பிரமணியம் இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர். தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகள்ல ஏதாவது சர்ச்சைக்குரிய ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஒரு நோயாளி வந்து திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா உடனடியா ஒரு பிரஸ் மீட்டை போட்டு வந்து உட்காந்துட்டு ஒரு பெரிய விளக்கம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அது என்ன சொல்லும், அந்த விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிடலாம் என்ன சொல்லும் அப்படின்னா, இதுல முழுக்க முழுக்க தவறு அப்படிங்கிறது அந்த நோயாளி மேலேயும் அந்த குடும்பத்து மேலேயும் அந்த உறவினர்கள் மேலேயும் தான் இருக்கு. தமிழ்நாடு அரசு மேலேயோ மருத்துவமனை மேலேயோ இல்ல அங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்த மருத்துவர் மேலேயோ செவிலியர் மேலேயோ எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட்டை மனசாட்சியே இல்லாம அந்த பிரஸ் மீட்ல பொய் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இத மாதிரி தமிழ்நாட்டுல பல சர்ச்சைக்குரிய சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. மருத்துவமனைக்கு நல்லபடியா போனவங்க, நல்லபடியா நடந்து ஓடி ஆடி ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக மருத்துவமனைக்கு போனவங்க அடுத்த நாள் இறந்து, அதுக்கு அடுத்த நாள் இறந்து வந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். உதாரணத்துக்கு தமிழ்நாடே மறந்திருக்க மாட்டோம், கொளத்தூர் பகுதியை சேர்ந்த பிரியா அப்படிங்கிற ஒரு ஃபுட்பால் பிளேயரு முழங்கால்ல அடிபட்டுருச்சு, ஏதோ ஓட முடியல நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு தயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொளத்தூர் தொகுதியில இருக்கக்கூடிய ஏன் கொளத்தூர் தொகுதின்னு அழுத்தி சொல்றோம்னா நம்ம ஸ்டாலின் தொகுதி. சோ அங்க இருக்கக்கூடிய கொளத்தூர் மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு போனவங்க காலு வலின்னு போனவங்களுக்கு காலு இருந்தா தானே காலை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து விட்டதுதான் இந்த அரசு. இந்த மா சுப்பிரமணியம் அவர்கள் அமைச்சரா இருக்கக்கூடிய இந்த அரசு காலை எடுத்ததோட மட்டும் இல்லாம அந்த பிரியாவுடைய உயிரியே எடுத்தாங்க. கை வலிக்குது அப்படின்னு போனவங்களுக்கு ஹார்ட்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்த விஷயங்கள் நம்ம தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகள்ல நடந்திருக்கு. இத மாதிரி நம்ம உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த 4-5 வருஷத்துல, ஏன்னா நான் மாசோடைய அவ்வளவு பிரஸ் மீட் பார்த்திருக்கேன். ஒரு சர்ச்சைக்குரிய சம்பவம் நடக்குது அப்படின்னா வெளியில வந்து அரசு தரப்புல எந்த ஒரு தவறும் கிடையாது, அரசு மருத்துவமனை அப்போலோ மருத்துவமனை விட சூப்பரா இருக்கு, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த அரசை பாதுகாக்கிற வேலை அப்படிங்கிறத மா சுப்பிரமணியம் அவர்கள் செய்வாங்க. சோ இப்போ அத மாதிரி கேட்டாவே ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு கோபத்தை எழுப்பக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மருத்துவமனைக்கு நடந்து போன, ஏதோ ஆம்புலன்ஸ்ல கூட்டு போல, கார் வச்சு கூட்டு போல, மருத்துவமனைக்கு திருத்துறைப்பூண்டியில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு நடந்து உறவினர்கள் கூட கணவர் கூட நடந்து உள்ள போன கர்ப்பிணி பெண் வந்து சில மணி நேரங்கள்லயே, ரொம்ப 4 நாள் 5 நாள்லாம் ஆகலங்க, நடந்து போறாங்க. அதுவும் என்னத்துக்காக போறாங்க, எதுவும் பெரிய நோயெல்லாம் இல்ல, முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்ப்பிணி பெண் 2 மாசம் கர்ப்பமா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்குள்ள போயிருக்காங்க. ஆனா சில மணி நேரங்களுக்குள்ளாகவே அந்த பெண் வந்து இறந்து போயிருக்காங்க. சோ அந்த விஷயம் தான் இப்போ தமிழ்நாட்டுல திரும்ப ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி நமக்கே தெரியும், என்னதான் இருந்தாலும் ஜிஹெச் போறது அப்படின்னா கொஞ்சம் யோசிப்போம். பட் இருந்தாலுமே வேற வழி இல்லாம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா நிறைய செலவாகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிஹெச் போறோம். ஆனா தொடர்ச்சியா இத மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது, இப்போ எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலோட எஜுகேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரைவேட் ஸ்கூலுக்கு மாத்துறதுக்கு இந்த கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணது இல்ல. சோ அதே மாதிரி அரசு மருத்துவமனைகள்ல வர கொஞ்சம் பேர் கூட இங்க வரக்கூடாது, எல்லாம் பிரைவேட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு திட்டமிட்டு இந்த மாதிரி விஷயங்களை செய்தோம் அப்படிங்கிற சந்தேகத்தோட அந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தோழி அப்படிங்கிற ஒரு கிராமம். அங்க அபினா வேல்முருகன் அப்படிங்கிற தம்பதிக்கு வந்து ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு. வேல்முருகனுக்கு வயசு 30, அபினாவுக்கு வயசு வந்து 27. அந்த அபினா இப்போ வந்து 2 மாசம் கர்ப்பிணி பெண்ணா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு முதுகு பின்னாடி அந்த முதுகு தண்டுல வலி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அத மாதிரி ஏற்பட்டா என்ன பண்ணுவோம், பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்ல ஒரு சின்னதா ஒரு கிளினிக்ல போய் காமிப்போம். அதே மாதிரி அவங்க போயிட்டு எடையூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துல போயிட்டு இத மாதிரி 2 மாசம் கர்ப்பமா இருக்காங்க, இத மாதிரி முதுகு தண்டுல ரொம்ப ஓவரா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணவர், உறவினர், புது கல்யாணம் வேற, கர்ப்பமா வேற இருக்காங்க அப்படிங்கறதுனால நிறைய பேர் தான் போயிருக்காங்க. அங்க போய் காமிக்கிறப்போ ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துல என்ன வசதி இருந்துரும், முதுகு தண்டு வலிக்குது, முதுகு வலிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க. சோ அவங்க ஏதோ சில மெடிசன்ஸ் கொடுத்துட்டு அங்க இருந்து திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு நீங்க கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் ஆம்புலன்ஸ் வச்சுலாம் நீங்க ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டு போங்க, காரை வச்சு கூட்டு போங்க அப்படிலாம் இல்ல. அதுக்கப்புறமா அவங்க அங்க இருந்து போயிட்டு அந்த மருத்துவமனைக்கு, திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு இந்த அபினாவோட கணவர் வேல்முருகன், இன்னும் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் வந்து அபினாவை நடத்தி தான் உள்ள கூப்பிட்டு போயிருக்காங்க. உள்ள போயிட்டு பல மணி நேரத்துக்கு பிறகு வெளியே அங்க இருந்து வந்த டாக்டர் வந்து இத மாதிரி அபினா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, முதுகு தண்டுல வலி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவங்க இறந்துட்டாங்க, நடந்து நல்லா ஆக்டிவா உள்ள போனவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து டாக்டர் சொன்னா எப்படி இருக்கும், உறவினருக்கும்
புதுசா கல்யாணம் பண்ண கணவருக்கும் இல்ல அவங்க அப்பா அம்மாவுக்கும் எப்படி இருக்கும்? இதுக்கு அந்த அபினவுடைய கணவர் வேல்முருகன் அவங்க உறவினர்கள் என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, நாங்க மருத்துவமனைக்கு வந்தப்போ அந்த மருத்துவமனையில மருத்துவர்களே கிடையாதுங்க. இருந்தது எல்லாமே செவிலியர்கள் தான் இருந்தாங்க. அவங்க தான் அவங்களுக்கு இது ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியல. அந்த செவிலியர்களுக்கு இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் குடுக்கணும்னு தெரியல. போன் மூலமா யார்கிட்டயோ பேசி, டியூட்டிக்கு வர வேண்டிய டாக்டர் வராம இருந்தவங்கள்ட்டயோ பேசி, இல்ல டியூட்டிய முடிச்சிட்டு போன டாக்டர் கிட்ட பேசி, ஏதோ ஒண்ணு பேசி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத குடுத்துட்டு இருந்தாங்க. அப்பயே எங்களுக்கு பயமா இருந்தது. அதாவது வந்த நேரத்துக்கு அபினவுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது குடுக்கப்படல. ஏன் அப்படின்னா அங்க மருத்துவர் இல்ல அப்படிங்கிறது முதல் குற்றச்சாட்டு. அடுத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஏதோ தவறான ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால தான் இறந்து போயிருக்காங்க. ஏன்னா ஆக்டிவா உள்ள வந்தவங்க இறந்து போனதுக்கு இந்த அரசு மருத்துவமனை தான் காரணம் அப்படிங்கிறது அவங்க வைக்கக்கூடிய இரண்டாவது குற்றச்சாட்டு. 2 குற்றச்சாட்டுமே ஏத்துக்கொள்ளும்படியா தான் இருக்கு. ஏன்னா நாமளே நம்ம வீட்டுல இருக்க ஒருத்தவங்களை கூப்பிட்டு போறோம், ஒரு ஜிஹெச் கூப்பிட்டு போறோம் அப்படின்னா அங்க வந்து அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுன்னு தெரியாம அங்க இருக்கக்கூடிய நர்சஸ் வந்து போன் பண்ணி யாருக்கிட்டே கேட்டு டாக்டர் கிட்ட பேசி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நமக்கு பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? இவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல இவங்க காப்பாத்துவாங்களா? ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா? இல்ல தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஏதாவது பண்ணி விட்டுருவாங்களா? அப்படிங்கிற பயம் நமக்கு இயல்பா வரும்ல. சோ அதே பயம், அதே சந்தேகம் அந்த அபினவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறப்பவும் அவங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு இருந்திருக்கு. இப்போ அபினவும் இறந்து போயிட்டாங்க. இதுக்கு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன விளக்கம் சொல்லுவாங்க? புதுசா எதையாவது யோசிச்சு கொண்டு வருவாங்கல்ல, ஜீரோ கஞ்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாங்கல்ல, நாங்க வந்து தமிழ்நாட்டை வந்து போதைப் பொருளே இல்லாத மாநிலமா உருவாக்கிட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி இதுக்கும் ஏதாவது ஒரு டேமை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து இதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க அபினா தான், அவங்க தான் தவறு பண்ணிட்டாங்க, அரசு மருத்துவமனையில இருந்து 1% கூட தவறு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்ச கழட்டி வச்சுட்டு வந்து நம்ம மா சுப்பிரமணியம் அவர்கள் 100% பிரஸ் மீட் அப்படிங்கறத கொடுப்பாங்க. ஒரு இடத்த கூடங்க இந்த 4-5 வருஷத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 50 சம்பவம் இத மாதிரி ரொம்ப திடீர்னு நடந்த துயர சம்பவம் ஒரு 50 சம்பவம் நானே கேள்விப்பட்டிருக்கேன் அரசு மருத்துவமனையில. ஆனா இது சம்பந்தமா விளக்கம் கொடுத்த மா சுப்பிரமணியம் ஒரு இடத்த கூட எங்க பக்கமும் ஒரு 10% தப்பு இருக்கு அப்படின்னு எங்கேயுமே ஒத்துக்கிட்டதே கிடையாது. 100% நோயாளி மேல தப்பு, அவங்க உறவினர்கள் மேல தப்பு, அவங்க குடும்பத்தார் மேல தப்பு, அரசு மேல எந்த தப்பும் கிடையாது, அரசு மருத்துவமனையில எந்த தப்பும் நடக்கல அப்படின்னு மனசாட்ச கழட்டி வச்சுட்டு வந்து சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் ஒரு கர்ப்பிணி பெண், 27 வயசான பெண், திருமணமாகி 8 மாசம் தான் ஆயிருக்கு, அவங்கள கொன்னுட்டோம். இந்த மாசு வந்து அவ்வளவு மன தைரியத்தோட மன உறுதியோட அப்படி அப்பட்டமா பொய் சொல்லுவாரு. ஏற்கனவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ரொம்ப முடியாதவங்க தான் ஆரம்ப சுகாதார நிலையம் இல்ல ஜிஹெச்சுக்கு போறது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கிளினிக்கா இருந்தா கூட எல்லாரும் பிரைவேட்டை தேடி தான் போறோம். ஏன் அப்படின்னா இத மாதிரி அரசு மருத்துவமனைகள்ல இத மாதிரி சம்பவங்கள் நடக்குது. அதுல 100ல ஒருத்தவங்களுக்கு நடந்தாலும் அந்த ஒருத்தவங்க நாமளா இருந்துருவோமோ அப்படிங்கிற பயத்துல நிறைய பேர் வந்து இத மாதிரி அரசு மருத்துவமனைகளுக்கு போறது கிடையாது, பிரைவேட்டை தேடி போயிடுறோம். இத மாதிரி அரசு மருத்துவமனைகள்ல சேரக்கூடிய 1-2 நபர்களையும் இத மாதிரி இந்த அரசு மருத்துவமனை வந்து காவு வாங்குச்சு அப்படின்னா ஒரு காலகட்டத்துல ஒரு நேரத்துல எப்படி இங்க தமிழ்நாட்டுல பிரைவேட் ஸ்கூல் அப்படிங்கிறது ரொம்ப டவுனா இருந்தது, கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது ஹையா இருந்தது. ஆனா இப்ப அது தலைகீழ மாறிடுச்சு இல்ல. கவர்மெண்ட் ஸ்கூலா எங்க இருக்குன்னு நம்ம லென்ஸ் போட்டு தேடுற மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த ஆரம்ப சுகாதார நிலையம், இந்த ஜிஹெச், இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு எல்லாரும் பிரைவேட்டை நோக்கி படையெடுக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும். என்னமோங்க, ஒரு அரசு மருத்துவமனை 2 உயிரை கொன்னுடுச்சு. வயிற்றுல இருந்த 2 மாச குழந்தை, அம்மா 27 வயசான அவங்க அம்மா 2 உயிரை கொன்னு இருக்கு.